Hi friends, welcome to Conquer IAS Hindu News Analysis dated 16th July 2020. In Hindu News article, இந்தியாவோட மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட் ரெடியூஸ் ஆயிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேஷியோனா என்ன, கவர்மெண்ட் இப்போதைக்கு டிக்ளைனிங் ட்ரெண்ட்ல இருக்குன்னா கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்கு இந்தியா இந்த மாதிரி டிக்ளைனிங் ட்ரெண்ட் காமிக்கிறதுக்கு, இன்னும் இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரியான டார்கெட்ஸ் இருக்கு, இந்தியா இதை ரீச் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணுங்கிறத பத்தி கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் இன்னையோட செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெட்டர்னல் டெத் அப்படின்னா என்ன, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மெட்டர்னல் டெத் அப்படிங்கறது எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, இட் இஸ் தி டெத் ஆஃப் அ விமென் வைல் பிரெக்னென்ட். அதாவது பிரெக்னெண்டா இருக்கும் போது அவங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னா, இல்ல பிரெக்னன்சி முடிஞ்சு அதாவது குழந்தை பெற்றதுக்கு அப்புறமாட்டி 42 நாளுக்குள்ள ஒருத்தவங்க இறந்துடுறாங்க, அது ஏதோ ஒரு பிரெக்னன்சி மிஸ்மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், இல்ல அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய இஷ்யூஸா இருக்கட்டும், இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அதை நாங்க மெட்டர்னல் டெத் அப்படின்னு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப இதை கால்குலேட் பண்றது எப்படி கால்குலேட் பண்றாங்க, மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேஷியோ. அப்ப ரேஷியோ அப்படின்னாலே என்னங்க, ஒரு கம்பேரிசன், ஏதோ ஒன்னத்தோட கம்பேர் பண்ண போறாங்க. அப்ப எதை கம்பேர் பண்ண போறாங்கன்னா, 1,00,000 குழந்தைங்க பிறக்குறாங்க அப்படின்னா அதுல எத்தனை அம்மாக்கள் வந்துட்டு இறக்குறாங்க அப்படிங்கறதா. இதுதான் மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கம்பேரிசன்ல மேல நியூமரேட்டர்ல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் ஆஃப் மெட்டர்னல் டெத்ஸ் டிவைடட் பை லைவ் பேர்த்ஸ், 1,00,000 லைவ் பேர்த்ஸ் எடுத்திருப்பாங்க. சரி, இந்தியா இப்போதைக்கு ஸ்டீப்பான டிக்ளைன் காமிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஸ்டீப்பான டிக்ளைன் காமிக்கிறாங்க அப்படின்னா இந்த டெத் ரேஷியோ வந்துட்டு எப்படி டிக்ளைன் ஆயிருக்கு. 2014-16ல 130 டெத்ஸ் நடந்திருக்கு. 2015-17ல 122 டெத் தான் நடந்திருக்கு. And 2016-18 டேட்டா படி 113, which means that there is completely a declining trend. எந்த இடத்துலயும் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இது நல்ல ட்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இட் இஸ் அப்சல்யூட்லி அ குட் ட்ரெண்ட். இந்தியா இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. 113னா கூட இந்தியா அவங்களோட நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017 பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா 2020க்குள்ள 100 மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி டெத்ஸ் தான் பார்ப்போம் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப இப்போதைக்கு இது பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நமக்கு அடுத்த டேட்டா வந்தாதான் நம்ம இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சரி, இந்த டேட்டாவை யார் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவங்க ஒரு சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. இது மூலியமா தான் மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேஷியோ ரேட் காமிக்கிறாங்க. 2007-9 டைம் ஸ்கேல we had 212, 2016-18ல we are 113. அப்போ ஒரு 10 years of time scale, மேக்ஸிமம் 9 to 10 years of time scale கிட்டத்தட்ட 100 கிட்ட நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரெடியூஸ் பண்ணிருக்கோங்கிறது இட்ஸ் a very big achievement for India. சரி, இது நித்தி ஆயோக் வெப்சைட்ல இருந்து எடுத்தது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2004-6 இந்த டைம் ஸ்கேல இந்தியாவோட மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட், அதாவது MMR, இனிமே I'll designate it as MMR. ஸோ MMR எவ்வளவு இருக்குன்னா 254. இப்போ போன வருஷம் இட் இஸ் 130. இருக்கிறதுல எந்த ஸ்டேட்ல ஜாஸ்தியான MMR இருக்கு அப்படின்னா அஸ்ஸாம் வித் 480. இப்போதைக்கும் யார் தான் ஜாஸ்தியா இருக்காங்கன்னா அஸ்ஸாம் தான் ஜாஸ்தியா இருக்காங்க. அப்ப யார் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சதர்ன் ஸ்டேட்ஸ் ஹேவ் பெர்ஃபார்ம்ட் பெஸ்ட். ஏன்னா இங்க வந்துட்டு மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஆனா இப்போதைய சிச்சுவேஷன் படி 108, 46, 66 அப்படிங்கிற மாதிரியான ரிடக்ஷன்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது கம்பேரிசன் சார்ட் 2016-14-16க்கும் 2016-18க்கும் இருக்கக்கூடிய கம்பேரிசன் சார்ட். அஸ்ஸாம் பாத்தீங்கன்னா 237ல இருந்திருக்காங்க 2014-16 டைம் ஸ்கேல்ல. whereas when you take இந்த ரிப்போர்ட் படி 2016-18 ரிப்போர்ட் படி it is in 215. when you take Tamil Nadu, it is 66ல இருந்து 60க்கு ரெடியூஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி when you take Karnataka 108ல இருந்து 92க்கு ரெடியூஸ் ஆயிருக்காங்க. தெலுங்கானா 81ல இருந்து 63க்கு ரெடியூஸ் ஆயிருக்காங்க. and Uttarakhand is one state which has shown a very greater decline அப்படிங்கிற மாதிரி. அப்ப எல்லா ஸ்டேட்ஸுமே மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட் MMRல டிக்ளைன் காமிச்சிருக்காங்க. ஆனா எந்த ஸ்டேட்ஸ் ஜாஸ்தி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் பெர்ஃபார்மிங்
ஃபார் பெட்டர். ஏன்னா இவங்க எல்லாருமே அவங்களோட மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட்டை எவ்வளவு கீழே கொண்டு வந்துட்டாங்க, 100க்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. விச் மீன்ஸ் நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017ல கொடுத்திருந்த டார்கெட்டை 2020க்குள்ள யார் அச்சீவ் பண்ணிட்டாங்க, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணிடுச்சு. அப்ப நார்த் இந்தியால இருக்க ஸ்டேட்ஸ் இன்னும் அச்சீவ் பண்ணவே இல்லை. அப்ப ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இந்தியாக்குள்ள ஜாஸ்தியா இருக்கு இந்த MMR ரீச் பண்றதுக்கே. சரி, இந்த இந்த மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட் என்னென்ன ரீசன்ஸ்னால நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் என்ன மாதிரியான இன்டர்வென்ஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு தெரியும். மெடிக்கல் காசஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஏற்கனவே வந்துட்டு அவங்க ஏதாச்சும் சிக்கா இருக்காங்க, டயபெட்டிஸ் இருக்கு, இல்ல ஹை பிளட் பிரஷர் இருக்குது, ஒபிசிட்டா இருக்காங்க, இல்ல இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்னாலதான் 28% டெத் நடக்குது. சிவியர் ப்ளீடிங் பிரெக்னன்சி அப்ப இருக்கிறதுனால 27%. அபார்ஷன்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது நிறைய இடத்துல இல்லீகல் அபார்ஷன்ஸ் வந்துட்டு பண்ணிட்டாங்க. இந்த இல்லீகல் அபார்ஷன்ஸ் யாருக்கு நெகட்டிவா போயிடும் அப்படின்னா மதருக்கு நெகட்டிவா போயிடும் அப்படிங்கிறது. 9% ஆஃப் தி காஸ் வந்துட்டு எதனால அப்படின்னா அப்ஸ்ட்ரக்டட் லேபர்னால நடக்குது. இது என்ன அப்ஸ்ட்ரக்டட் லேபர் அப்படின்னா, குழந்தையோட தலை வந்துட்டு பெருசா இருக்கும் மதரோட பெல்விக்ஸ் ரீஜனை காட்டிலும். அப்ப என்ன ஆகும்னா சைல்டு வெளியில புல் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். பிளஸ் ஒருவேளை இந்த பிரெக்னன்சி டைம்ல யுவர் மெடிசின் அவைலபிலிட்டி ஆர் உங்களோட எந்த இன்ஸ்டிடியூஷன்ல டெலிவரி பண்றீங்களோ அங்க கிளீனான மெடிக்கல் பிராக்டிசஸ் இல்ல அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். இதனால கூட விமென் வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க அப்படின்னு. சோ இது வரைக்கும் மெடிக்கல் காசஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் இல்ல காசஸ் எதனால இந்த MMR ரைஸ் ஆகுதுன்னு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாவர்ட்டி. ஒரு வறுமையில இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் வந்துட்டு பிரெக்னென்ட், அதுல இருக்கக்கூடிய விமென் பிரெக்னென்ட் ஆறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ப்ராப்பரான நியூட்ரியன்ஸ் கிடைக்காதுங்க. ஒரு ஹியூமனுக்கு எது ஜாஸ்தி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அவங்களோட நியூட்ரியன்ஸை வந்துட்டு டிவைட் பண்ணுவாங்க. மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸா இருக்கட்டும், புரோட்டீன்ஸா இருக்கட்டும், ஃபேட்டா இருக்கட்டும், இதை தான் வந்துட்டு மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு வரும்போது ஜிங்க், கால்சியம், அயன் கண்டென்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ். யூ ஹேவ் யூ விட்டமின்ஸ், இது எல்லாமே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் எதுல ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல தான் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து காஸ்ட் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கிறதுனால பாவர்ட்டியில இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்னால இதை அஃபோர்ட் பண்ண முடியாது. அண்ட் த செகண்ட் திங் இஸ் இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மால் நியூட்ரிஷன். இந்த மால் நியூட்ரிஷன்ங்கிறது மதரை மட்டும் அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. அவங்களே ரொம்ப வீக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் எப்படிதான் இருக்கும், வீக்கா தான் இருக்கும். தட் லீட்ஸ் டு சைல்டோட டெவலப்மெண்ட்டுக்கு திஸ் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். இந்தியால மால் நியூட்ரிஷன் இஸ் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ப்ராப்ளம் இன் சில்ட்ரன்ஸ். அப்போ ஒரு ஹெல்தியான சொசைட்டியா நம்மளால வளர முடியாது அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் திங், இந்த பாவர்ட்டினால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காசு இருக்காது, அதனால ஹாஸ்பிட்டல்ஸ் போய் அவங்க என்ன ப்ரொசீஜர்ஸும் பண்ண மாட்டாங்க. பிரெக்னன்சிக்கு முன்னாடி எத்தனை தடவை டாக்டர் செக்அப் போகணும், என்ன ஸ்கேன் எடுக்கணும், இதை பத்தி எதுவுமே பண்ணவே மாட்டாங்க. அப்ப ப்ரீ நேட்டல் கேர் ஆர் ஆன்டி நேட்டல் கேர் அப்படிங்கிறது எப்படி ஆயிடுது, கம்ப்ளீட்டா இல்லாம போயிடுது. இதனால என்ன ஆக ஆரம்பிக்குது, டெத் ஆக ஆரம்பிக்குது. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் அண்ட் அவேர்னஸ் இல்லாதது. செகண்ட், காஸ்ட்டை பத்தி உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பயம். when it comes to literacy rate அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்தியால 2011 சென்சஸ் பிரகாரம் இந்தியால கிட்டத்தட்ட படிச்சவங்களோட விகிதம் வந்துட்டு 72.98%. அதுல விமனோட ஃபீமேல் லிட்ரஸி ரேட், அதாவது ஃபீமேல் லிட்ரஸி ரேட் பாத்தீங்கன்னா 64.63% தான். ஒரு ஃபீமேல் லிட்ரஸி ரேட் கம்மியா இருக்கும் போது she won't feel எம்பவர்ட். அப்ப எவ்வளவு குழந்தை பிறக்கணும், எந்த கேப்ல பிறக்கணுங்கிற டெசிஷன்ஸ் யார்கிட்ட இல்லாம போயிடும், அவங்க கிட்ட இல்லாம போயிடும். இந்த மாதிரியான லிட்ரஸி ரேட் இருக்கிறதுனால ஏர்லி மேரேஜஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா நடக்குது. கவர்மெண்ட் இது பண்ணிருக்க வயசு வந்துட்டு 18 வயசு, ஆனா 16 இயர்ஸ் 17 இயர்ஸ்ல எல்லாம் மேரேஜ் பண்ணிட்டு இயர்லி பிரெக்னன்சிஸ்னால there is so much of காம்ப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட், இந்த இல்லிட்ரஸினால இக்னோரன்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆன பிரெக்னன்சிஸ், அதாவது ஒரு வருஷம் தான் பிரெக்னன்சி ஆகி நடுவில் என்ன இருக்காதுன்னா ரொம்ப கேப்பே இருக்காது, அதுக்குள்ளேயும் அடுத்த சைல்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க, பிளான் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. கல்ச்சுரலா என்ன ப்ராப்ளம் இந்தியாக்குள்ள இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் டு மேல் சைல்டு. தமிழ்நாடு ஆர் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால இது ரொம்ப ஜாஸ்தி இல்லை அப்படின்னாலும் நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால தேர் இஸ் ஸ்டில் மோர் கிரேட்டர் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் மேல் சைல்டு. அப்ப ஆண் குழந்தை தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக
ஒண்ணு நிறைய தடவை பிரெக்னன்சிஸ் ஆற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லீகலா அபார்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இல்லீகல் அபார்ஷன்ஸ்னாலையும் டெத் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு. இன்ஃபேக்ட் என்னது ஃபீட்டஸ் வந்துட்டு மேலா ஃபீமேலா அப்படிங்கிற செக்ஸ் செலக்ஷனே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஸ்கேன் பண்ணும் போது அதை சொல்லக்கூடாதுன்னே ஆக்ட் இருக்கு. ஆனா அதையும் மீறி இல்லீகலா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியானது சப்போர்ட் பண்ணி நடந்துட்டே தான் இருக்கு. பிளஸ் ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ், நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ், எவ்வளோ பெட்ஸ் இருக்கணுமா இருக்கட்டும், இல்ல நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், எவ்வளோ பாப்புலேஷனுக்கு பிஹெச் எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் ஆகுது, என்ன டாக்டர்ஸ் இருக்காங்க அதுக்குள்ள அப்படிங்கறதுலயுமே நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. அப்ப மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட்டுக்கு மெடிக்கல் காசஸ் மட்டும் மெடிக்கல் சிச்சுவேஷன் மட்டும்தான் காசு கிடையாது. யூ ஹேவ் சோஷியல் ஃபேக்டர்ஸ், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ். அப்ப இந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 800 விமென் வந்துட்டு இறந்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 800 விமென் இறக்குறதுனால ஒரு குழந்தை வந்துட்டு அம்மா எல்லாம், ஒருவேளை குழந்தை பிறந்துட்டு அம்மா இல்லாம போயிட்டாங்கன்னா இந்த குழந்தை வந்துட்டு மதர்லெஸ் சைல்டு. இந்த குழந்தை இறக்குறதுக்கு 10 டைம்ஸ் வந்துட்டு சான்சஸ் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். இந்த குழந்தை 2 வருஷத்துல இறந்து போயிடும் அப்படிங்கிற இந்த டெத்ஸ் எல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா மேஜரா 3 டிலேஸ்னால தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டிலே என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு ஹெல்ப் கேட்கறதே ரொம்ப லேட்டா தான் கேட்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்மளே பாத்துக்கலாங்கிற மைண்ட் செட்ல. செகண்ட் ஒன் வந்துட்டு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸை ரீச் பண்ணும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகும்போது, ஆனா ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட் கிடையாது, ப்ராப்பர் ஹெல்த் ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்களோட வில்லேஜ்குள்ள இல்லாதது போது திஸ் இஸ் பீங் அ ப்ராப்ளம். பிளஸ் ஒருவேளை அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டா கூட அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு அனஸ்தீஷியா போட தெரியுமா, ஒருவேளை காம்ப்ளிகேஷன்ஸ்னா நிறைய இடத்துல பிஹெச்சில என்ன பண்ணிடுவாங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சொல்லும் போது இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும்னு சொல்றாங்க. அப்ப எந்த நேரத்துக்கு போகணுமோ அந்த நேரத்துக்கு போகாததுனாலையும் என்ன ஆகுது, விமென் வந்துட்டு இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப இந்தியால இருக்கக்கூடிய சோஷியல் ஃபேக்டர்ஸ், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டா health of women will literally improve. This in turn will give a positive output in maternal mortality ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்தியா சில டார்கெட்ஸ் வச்சிருக்கு. என்ன மாதிரியான டார்கெட்ஸ் அப்படின்னு கேக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உலக லெவல்ல யூ ஹேட் ஒரு 8 கோல்ஸ் இருந்தது. 2000ல இருந்து 2015க்குள்ள இந்த கோல்ஸ் அட்டைன் பண்ணிடணும். இதுல 5வது கோல் வந்துட்டு மெட்டர்னிட்டி ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். 1990ஸ்ல எவ்வளவு டெத் உலக லெவல்ல இருந்ததோ அதுல இருந்து 3/4 வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இதனால பண்ண முடியாது. அப்ப அடுத்த கோல் போடுவோம் அப்படின்றதுதான் they would have come with sustainable டெவலப்மெண்ட் கோல்ஸ். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் யாரு மார்க் பண்ணிருக்க டார்கெட் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் மார்க் பண்ணிருக்கக்கூடிய டார்கெட். இதுல கிட்டத்தட்ட 17 கோல்ஸ் இருக்கு. இதுல 3வது கோல் எதை பத்தி பேசுது அப்படின்னா குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் பத்தி பேசுது. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கோல்ஸுக்கு டார்கெட் வந்துட்டு 2030க்குள்ள இதுல இருக்கிறது எல்லாத்தையும் உலக நாடுகள் அச்சீவ் பண்ணும். இந்தியா இந்த 17 கோல்ஸை நோக்கி நானும் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்தியா இஸ் கமிட்டட் டு கோல் நம்பர் 3. இந்த கோல் நம்பர் 3, ஸோ கோல் நம்பர் 3 குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் கடியில 3.1 அப்படிங்கிற 3.1 அந்த கோல்ல ரெடியூஸ் தி குளோபல் மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட் டு லெஸ் தென் 70 per 1 lakh live births. இந்தியா வந்துட்டு 2030க்குள்ள இதை அச்சீவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை அச்சீவ் பண்றது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இப்போதைய சிச்சுவேஷன். அந்த செகண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா அவங்களோட நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017ல என்ன டார்கெட் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியா 2020க்குள்ள எங்களோட மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட்டை நாங்க என்ன பண்ணிடுவோம் 100 ரெடியூஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது. ஹெல்த் பாலிசிஸ்ல எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2.5% ஆஃப் ஜிடிபி. ஸோ 2014 பிரகாரம் நம்ம எவ்வளவுதான் ஸ்பெண்டிங் பண்ணிட்டு இருக்கோம் 1.4. ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணாதான் இந்தியாவோட ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். பிளஸ் வி ஹேவ் அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட், இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் இருக்கு, நியோனேட்டல் மார்டாலிட்டி ரேட் எல்லாத்துக்குமே டார்கெட் செட் பண்ணியிருக்கோம். அதுல இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் வந்துட்டு 2020க்குள்ள இந்தியால இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ், அதாவது கம்ப்ளீட்டா ஆவரேஜ் எவ்வளவுக்கு வரணும் 100க்கு வரணும் அப்படிங்கறத இப்ப நம்ம எவ்வளவுதான் வச்சிருக்கோம் 113. அப்ப கிட்டத்தட்ட 13 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணி ஆகணும் நம்ம ரெடியூஸ் பண்ணி ஆகணும். இப்ப வந்திருக்கக்கூடிய டேட்டா இட் இஸ் ஃபார் 2016 and 18. லெட்ஸ் வெயிட் ஃபார் வாட் இஸ் த டேட்டா என்ன வரப்போகுது அப்படிங்கறது தெரிஞ்சாதான் நம்ம இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கோமா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். பிளஸ் ஸ்டில் மோர் 70. ஆனா எத்தனை வருஷம் தான் இருக்கு
10 வருஷம் தான் இருக்கு. இந்தியா கண்டிப்பா ஹெவியா ஒர்க் பண்ணி ஆகணும் இந்த டார்கெட்டை ரீச் பண்றது. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் கோல்ஸ்ல இருக்கக்கூடிய டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கவர்மெண்ட் இந்த மாதிரி டார்கெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கும் போது சில ஸ்கீம்ஸ் போட்டு என்ன பண்ணும்னா இதெல்லாம் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணும். அதாவது நமக்கு டார்கெட் என்ன 2030க்குள்ள 70 தான் வந்துட்டு மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட் இருக்கணும். 2020ல என்ன பண்ணி ஆகணும் 100க்கு நம்ம வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதெல்லாம் நடத்துறதுக்கு நம்ம சில ஸ்கீம்ஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததுதான் இந்த கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போற ஸ்கீம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஜனனி அப்படிங்கிறது ஃபீமேல குறிக்கிறது, யோஜனாங்கிறது ஸ்கீமை வந்துட்டு யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. சுரக்ஷா இஸ் ப்ரொடெக்ஷன். ஸோ அப்போ ஒரு உமனை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். இது எதுக்கு அடியில இருக்குன்னா நேஷனல் ஹெல்த் மிஷனுக்கு அடியில இருக்கு. 2005ல இதை வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா மெட்டர்னல் மார்டாலிட்டியும் ரெடியூஸ் பண்ணும், பிறந்த குழந்தை இறக்குறதையும் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல்ல வந்து பிரெக்னன்சி பார்க்க சொல்லணும். அப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து பிரெக்னன்சி பார்க்கறது தான் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் இஸ் an இன்ஸ்டிடியூஷன், அங்க வந்து டெலிவரி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் திஸ் ஸ்கீம் இஸ் 100% சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா ஒன்னு ஸ்டேட்டும் சென்ட்ரும் ஷேர் வச்சுப்பாங்க. அந்த 100% சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா முழு அமௌண்ட்டும் யாரே தான் தருவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே தான் தருவாங்க. சரி சார், நீங்க எப்படி பிரெக்னென்ட் லேடிஸ் இங்க எந்தெந்த வீட்டுல பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு பார்க்கணும், இவங்க இன்ஸ்டிடியூஷனுக்கு கூட்டிட்டு வரணும், ஃபர்ஸ்ட் அவங்களை கன்வின்ஸ் பண்ணும். ஏன்னா இந்த டாக்டர்ஸ்ட வந்துட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி நிறைய பேருக்கு பயம் இருக்கு. அப்படிங்கறதுனால இந்த யோஜனா வந்துட்டு சில பேரை ஐடென்டிஃபை பண்ணிருக்கு. இவங்களதான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆஷா ஒர்க்கர்ஸ்னு சொல்றாங்க, அக்ரிடியேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் பிரெக்னென்ட் விமெனுக்கும் நடுவுல ஒரு லிங்க் மாதிரி இருப்பாங்க. அதாவது இவங்க வந்துட்டு எப்படி கிளீனா இருக்கணும், பிரெக்னன்சிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது பிரெக்னெண்டா இருக்கீங்களா, அப்ப நீங்க என்னென்ன மாதிரியான ஃபுட் சாப்பிடணும் அப்படிங்கறத யார்கிட்ட சொல்லுவாங்க, பிரெக்னென்ட். அதாவது ஒரு ஊர்ல இருக்கக்கூடியவங்கள சில பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு இந்த அட்வைசஸ் கொடுங்க. கவர்மெண்ட் வந்துட்டு என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் வச்சிருக்கு, ஜனனி சுரக்ஷால ஸ்கீம்ல நீங்க இன்சென்டிவைஸ், அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீ டெலிவரி பண்றியாமா, அப்ப கவர்மெண்ட் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. இல்ல கவர்மெண்ட் வந்துட்டு உனக்கு எந்த செலவுமே இல்லாம நீங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குன்னு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் பத்தி, என்ன நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கணுங்கிறதா இருக்கட்டும், இல்ல என்ன மாதிரி கிளீனா இருக்கணுங்கிறத சொல்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் யார் தான் பண்றாங்க, இந்த ஒர்க்கர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது ஃபோக்கஸ் வந்துட்டு பிரெக்னென்ட் விமென்ஸ் எந்த ஸ்டேட்ஸ்ல அப்படின்னா லோவான இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஜாஸ்தியா வைக்கிறாங்க. இதுல பண்ணக்கூடிய பேமெண்ட்ஸ், ஏன்னா இதுல வந்துட்டு யார் யாரெல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி பண்ண வராங்களோ அவங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ரூரல் ஏரியா அர்பன் ஏரியாங்களுக்கு பிரிச்சு அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா காசு கொடுக்குறாங்க. இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி பண்றத இன்சென்டிவைஸ், அதாவது தட்டி கொடுத்து நீங்க பண்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்தா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க. சோ இது எது மூலியமா நடக்குதுன்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலியமா கேஷ் டிரான்ஸ்பர் நடக்குது. சரி, யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இந்த கேஷ் அசிஸ்டன்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ், ஹை பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. எல்லா பிரெக்னென்ட் விமென்ஸும் அவங்க எந்த கேஸ்டா இருந்தாலும் சரி, பிலோ பாவர்ட்டி அபவ் பாவர்ட்டிங்கெல்லாம் கிடையாது. ஒரு ஸ்டேட்ல பீகார்ல அஸ்ஸாம்ல இன்ஸ்டிடியூஷன் டெலிவரி, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டெலிவரி பார்க்க மாட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா பிரெக்னென்ட் விமென்ஸும் ஒருவேளை டெலிவரி கவர்மெண்ட் ஹெல்த் சென்டர்ஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இந்த மாதிரி இதுல பாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு கம்ப்ளீட்டா அவங்களுக்கு என்ன தருவாங்க, கேஷ் அசிஸ்டன்ஸ் கவர்மெண்ட் தருவாங்க. இதுவே ஹை பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ்ல யாருக்கு மட்டும்தான் அப்படின்னா பிலோ பாவர்ட்டி லைன், scheduled caste, all below poverty line irrespective of what caste you belong to, scheduled caste, scheduled tribes, இவங்க எல்லாருக்கும் கேஷ் அசிஸ்டன்ஸ் உண்டு. அதே மாதிரி இந்த லோ பெர்ஃபார்மிங் அண்ட் ஹை பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ்ல பிலோ பாவர்ட்டி லைன் SC/ST விமென் ஒருவேளை பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் டெலிவரி பண்றாங்க, ஆனா கவர்மெண்ட்ல பண்ணாம பிரைவேட்ல பண்றாங்கன்னா கூட அதுக்கு கூட என்ன தருவாங்க, கவர்மெண்ட் கேஷ் அசிஸ்டன்ஸ் தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் என்ன ஸ்கீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா. அந்த ஸ்கீம் நல்லா ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டி அகைன் திஸ் இஸ் ஆல்சோ அண்டர் நேஷனல் ஹெல்த் மிஷன் தான் ஜனனி சிசு சுரக்ஷா
காரியக்ரம் அப்படிங்கிறது. இந்த இது எப்ப வந்துட்டு இது பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1st June 2011. இந்த ஸ்கீமோட ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரத்தோட கம்ப்ளீட் இது என்ன அப்படின்னா, ஜனனிங்கிறவங்க பிரெக்னென்ட் விமென், சிசு அப்படிங்கிறது குழந்தை. இவங்க 2 பேரையும் நாங்க ப்ரொடெக்ட் பண்ண போறோம். ஆனா இது ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தேவையான காசு எதுவுமே அவங்க கொடுக்க தேவையில்ல, which means to provide completely free and cashless services to pregnant women, including normal deliveries-னாலும் காசு கொடுக்க தேவையில்ல, சிசேரியன்னாலும் காசு கொடுக்க தேவையில்ல, plus புதுசா ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படின்னா 30 days வரைக்கும் அதுக்கான மொத்த செலவையும் யாரே எடுத்துப்பா, கவர்மெண்டே எடுத்துப்பாங்க. This is for both rural and urban area. சரி, இந்த ஸ்கீம்ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா நீங்க டெலிவர் பண்ணிக்கலாம். எது நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, சிசேரியன் செக்ஷனா இருந்தாலும் சரி. இந்த செகண்ட் திங், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு உங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல விடுறதுக்கும், ஹாஸ்பிட்டல்ல இருந்து திருப்பி வீட்ல கொண்டு போய் விடுறதுக்கும் ஃப்ரீயான ஆம்புலன்ஸ் சர்வீஸ் என்ன ப்ரொவைட் பண்றாங்க, இந்த ஸ்கீம் கடியில ப்ரொவைட் பண்றாங்க. தி தேர்ட் திங் இஸ், இதே மாதிரியான ஃபெசிலிட்டியை யாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா குழந்தைக்கும் கொடுக்குறாங்க. 1 வருஷம் வரைக்கும் கொடுப்பாங்க. சிக்கா இருந்ததுன்னா அதுக்கு தேவையானது 30 நாளைக்கும் கவர்மெண்டே பார்த்துப்பாங்க. பிளஸ் இந்த இந்த பர்டிகுலர், அதாவது இந்த பிரெக்னன்சி டைம்லயும் இருக்கட்டும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாச்சும் இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய ஃப்ரீயா பண்ணக்கூடிய என்ன மாத்திரை வருதோ, என்னென்ன மாதிரியான டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க, பிளட் ஏதாச்சும் ஏத்துறாங்கன்னா எல்லாமே ஃப்ரீ. பிளஸ் they'll give free diet up to 3 days for நார்மல் டெலிவரிக்கு. சாப்பாடு 3 நாளைக்கு ஃப்ரீயா கவர்மெண்ட்லயே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சி செக்ஷனா இருந்ததுன்னா 7 நாளைக்கு அந்த விமெனுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் யாரே கொடுத்துருவாங்க, கவர்மெண்டே கொடுத்துருவாங்க. இது அவங்களையும் டெவலப் பண்ற மாதிரி. பிளஸ் செலவே இல்லாம என்ன பண்ணிக்கலாம், குழந்தை பெத்துக்கலாம். சோ அப்ப பாவர்ட்டில இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி ஒரு சேஃபான இதுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக. The next scheme is பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருவ அபியான். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, இந்த பாவர்ட்டியா இருக்கட்டும், இக்னோரன்ஸ்னாலயா இருக்கட்டும், இதனால என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த ஆன்டி நேட்டல் கேர் அப்படிங்கிறதுக்கு வரவே மாட்டாங்க. இது என்ன ஆன்டி நேட்டல் கேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சில ஹெல்த் செக்அப்லாம் இருக்கும்ல. அதாவது நீங்க வந்துட்டு எத்தனை ஃபர்ஸ்ட் ட்ரைமினிஸ்டரா, செகண்ட் ட்ரைமினிஸ்டரா, தேர்ட் ட்ரைமினிஸ்டரா, ஸோ எந்த ட்ரைமினிஸ்டர்ஸ்ல நீங்க டாக்டரை வந்து பார்க்கணும், யூரின் டெஸ்ட் எடுக்கணும், பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அயன் கண்டென்ட் எப்படி இருக்கு, அனிமிக்கா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லா செக்கப்பும் பண்ணணும். அப்பனாதான் பிளஸ் இந்த செக்அப் பண்ணும் போது குழந்தை ஹெல்தியா இருக்கா, இல்ல பிரெக்னன்சில ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா அப்படிங்கறத முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு பிரெக்னன்சில காம்ப்ளிகேஷன் இருக்குங்க, அப்ப நீங்க கவர்மெண்ட் ஜிஹெச்க்கு தான் போகணும் அப்படின்னு, அதாவது டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஜிஹெச்க்கு தான் போகணும்னு என்ன பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணி தருவாங்க. சோ அப்ப இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருவ அபியான் அப்படிங்கிறது இட் இஸ் ப்ரொவைடிங் காம்ப்ரிஹென்சிவ் ஆன்டிநேட்டல் கேர். அதாவது ஆன்டிநேட்டல் கேர் அப்படிங்கிறது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கேர், அதாவது ஹெல்தி லைஃப் பிரெக்னென்ட் விமெனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. பிளஸ் விமெனுக்கு சொல்லணும் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க, உங்களுக்கு பிபி இருக்கு, உங்களுக்கு சுகர் இருக்கு, அப்ப நீங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க, குழந்தை பிறக்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்கள பத்தியே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது. This will help in ensuring safe delivery and healthy life of the people. Plus also it will lower the மெட்டர்னிட்டி மோர்டாலிட்டி ரேட். சரி, இந்த ஸ்கீம் எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா 2016ல லான்ச் பண்ணாங்க. இதுல கவர்மெண்ட் டாக்டர்ஸ் தான் கண்டிப்பா பங்கேற்கணும்னு கிடையாது. இந்த மாதிரி ஒரு இதுல வாலண்டரி சர்வீஸ் வந்துட்டு பிரைவேட் டாக்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணலாம். சரி, இந்த ஹெல்த் செக்அப்க்கு நீங்க எப்ப போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் 9th, அதாவது டேட் 9th அன்னைக்கு வந்துட்டு இது எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் நடக்கும். அதனாலதான் ஐ பிளட்ஜ் ஃபார் 9. ஸோ எவ்ரி மந்த் 9th அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஃப்ரீயா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கம்ப்ளீட் செக்அப் வந்துட்டு பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருவ அபியான் அப்படிங்கிறது. தி நெக்ஸ்ட் ஸ்கீம் இஸ் ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பிரெக்னென்ட் விமென்ஸ்க்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன பண்ணியாச்சுன்னு பதிலாச்சு. ஆனா இந்த பிரெக்னன்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அடலசன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்ரம் இஸ் டெடிகேட்டட் டு 25 crore adolescent in India. அடலசன்ட்னு யார சொல்றாங்க அப்படின்னா 10 to 19 years வரைக்கும் இருக்கக்கூடிய both male and female children பத்தி சொல்றாங்க. But high concentration is given to the female children within this particular
program is taken into consideration. எப்ப லான்ச் பண்ணினாங்கன்னா 7th January 2014ல. எதுக்காக இந்த பர்டிகுலர் குரூப்பை ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா இவங்க வந்துட்டு ஒரு டிரான்சியன்ட் ஃபேஸ்ல இருக்காங்க. ஸோ அப்ப அவங்களுக்கு வந்துட்டு நியூட்ரிஷன் நல்லா இருக்கணும், எஜுகேஷன் நல்லா இருக்கணும், இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், பிளஸ் கைடன்ஸ் கொடுக்கணும், எப்படி ஒரு ஹெல்தியான அடல்ட்டா மாறணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இவங்களோட ஹெல்த்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும் போது இவங்க ஒரு அடல்ட்டா வந்து பிரெக்னெண்டா இருக்கும் போது அதுல இருக்கக்கூடிய நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம என்ன பண்ணிடலாம், கம்மி பண்ணிடலாம். ஸோ அப்ப அடலசன்ட்லயே நிறைய எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆகும் போது அவங்களோட ஹெல்த் அவுட்கம்ஸும் பெட்டரா இருக்கும், சைல்டோட ஹெல்த் அவுட்கம்ஸும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபியூச்சரிஸ்டிக்கா பண்ணக்கூடியது. சரி, இதுக்கு அடியில என்னென்னலாம் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அடலசன்ட் ஃப்ரெண்ட்லி ஹெல்த் கிளினிக்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கு என்ன தேவையா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொல்ற மாதிரியான ஃப்ரெண்ட்லி கிளினிக்ஸ் வந்துட்டு இந்த கடியில பண்றாங்க. பிளஸ் வாரம் என்ன பண்றாங்க அப்படின்னா they are giving கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயா இருக்கட்டும், பிளஸ் ஸ்கூல்ல இருந்து வெளியில இருக்கக்கூடிய பசங்களா இருக்கட்டும், வாரம் they are giving iron and folic acid supplementation கொடுக்கறாங்க. பிளஸ் வருஷத்துக்கு 2 தடவை ஆல்பென்டசோல் டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஆல்பென்டசோல் டேப்லெட்ஸ் என்ன அப்படின்னா ஆன்டி வார்மிங், அதாவது வயிற்றுல புழு ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டா எடுத்து டிசீசஸ் எதுவும் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கக்கூடியது ஆல்பென்டசோ tablets, plus they'll give education on nutrition and health. அப்ப இது இதோட எய்ம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட we have to cover 1.6 crore beneficiaries, which includes 9.5 crores in ஸ்கூல்ல படிக்கிற பசங்க plus 2.1 crore அவுட் ஆஃப் ஸ்கூல்ல விட்டு வெளியில இருப்பாங்கல்ல அந்த பசங்களையும் இதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை தவிர்த்து வேற என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்யா ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது லேபர் ரூம்ல இருக்கக்கூடிய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்க்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்கள என்னென்ன மாதிரி பிரெக்னென்ட் லேடிஸை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லணும். எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய டெத்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா ப்ரிவென்ட் பண்ணிடணும், ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு எமர்ஜென்சி அப்ப சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் லக்ஷ்யா அப்படிங்கிற ஸ்கீம். வேற என்ன ஸ்கீம் அப்படின்னா போஷன் அபியான். போஷன் அபியான் இஸ் நேஷனல் நியூட்ரிஷனல் மிஷன். ஆனா அதுல ஒரு காம்பனன்ட் என்ன அப்படின்னா பிரெக்னென்ட் விமென்ஸுக்கும் தேல் ப்ரொமோட், அதாவது நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்கீம்ஸ் எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கடியில வருது. ஆனா இந்த போஷன் அபியான் மட்டும் இட் கம் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். இந்த போஷன் அபியான்ல வேற என்னமும் ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னா குழந்தைங்களோட ஃபீடிங், பிரெஸ்ட் ஃபீடிங் ப்ராக்டிசஸையும் ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ தட் குழந்தை வந்துட்டு ஹெல்த்தியா வளரும் அப்படிங்கிற. ஸோ ஃபைனலா என்னென்ன மாதிரியான வே ஃபார்வர்ட்ஸ் இருக்கு, சரி என்னதான் சார் பண்ணலாம், இந்த மாதிரி மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட் நம்ம நிறைய டார்கெட்ஸ் வச்சிருக்கோம். ஆப்வியஸா கவர்மெண்ட் இஸ் டூயிங் அ வெரி குட் ஜாப், நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லணும். அப்பதான் எவ்வளோ பேர் பிரெக்னென்ட் ஆறாங்க அப்படிங்கிறது தெரியும். எல்லாரும் ப்ராப்பரா எல்லா ஸ்கீம்ஸ் பத்தியும் தெரியுதா, அவங்க ஒழுங்கா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வராங்களா, செக்அப் பண்றாங்களா அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட்டை நிறைய ரெடியூஸ் பண்ணலாம். பிளஸ் பீப்புள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கீம்ஸ் பத்தி சொல்லணும். இந்த மாதிரி நீங்க ஃப்ரீயாவே ஆன்டிநேட்டல் கேர் வந்துட்டு 9th of every month கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா அட்லீஸ்ட் 3 ஆன்டிநேட்டல் செக்அப்ஸ் பண்ணுங்கிறத ப்ரொமோட் பண்ணோம். பிளஸ் டெலிவரி பண்ணக்கூடிய இடம் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஸ்டெர்லைஸ்டா இருக்கா, ஒருவேளை ஸ்டெர்லைஸ் இல்லாம இருந்தது அப்படின்னா அவங்க மேல பெனால்டி போடுறதா இருக்கட்டும், இல்ல நல்லா கிளீனா வச்சிருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ஸை இன்சென்டிவைஸ் பண்ற மாதிரியான பிராக்டிசஸ் கொண்டு வரணும். பிளஸ் ஹெல்த் கேரோட குவாலிட்டியை வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கணும். எப்படி ஒரு போலியோ எராடிகேஷன் அப்போ வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்தியால போலியோவே இல்லாம பண்ணாங்களோ, அதுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் வில் இருந்ததோ அதே மாதிரி இந்தியால மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் பவர் வேணும். வேற என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இந்தியால நிறைய கிராமங்களுக்கு ரோடே கிடையாது. ஸோ அப்ப நீங்க ரோடு கனெக்டிவிட்டியை எல்லா கிராமத்துக்கும் முதல்ல கொண்டு போங்க. இதுக்குதான் யூ ஹேவ் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா டு கனெக்ட் ஆல் யோர் வில்லேஜஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னும் ஃபாஸ்டன் பண்ணணும். இந்த மாதிரி ஃபாஸ்டன் பண்றதுனால டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் ஒருவேளை காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா நூக் அண்ட் கார்னர் ஆஃப் யுவர் இந்தியா என்ன பண்ண வரலாம், போயிட்டு வரலாம். கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை என்ஹான்ஸ் பண்ணும் சார். ஏன்னா இப்போ நீங்க 108 ஆம்புலன்ஸ்க்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க 108 வந்துட்டு
கூப்பிட முடியாது. இங்க இருந்து எது ஹெட் ஆஃபீஸோ அங்க போய் கனெக்ட் பண்ணி அவங்க என்னன்னு 10 கேள்வி கேட்டு அதுக்கப்புறமாட்டி தான் என்ன பண்ண முடியும்? டைரக்ட் பண்ண முடியும். அப்ப கம்யூனிகேஷன் சிஸ்டம் கொஞ்சம் ரோபஸ்ட்டா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லணும். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணணும். ஏன்னா பாவர்ட்டிங்கிறதுனால தான் மால் நியூட்ரிஷன் வருது. இந்த மால் நியூட்ரிஷனோட சேர்த்து வெளியில போகாம இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஏற்கனவே இதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் லைக் போஷன் அபியான் அண்ட் ஜனனி சுரக்ஷா யோஜனா இது எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிளஸ் லிட்ரஸி ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணும் சார். யூ ஹேவ் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் எவ்ரி கிட்ஸ் பிட்வீன் 6ல இருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் யூ ஹேவ் ஃப்ரீ எஜுகேஷன். ஆனா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஏஜ் என்ன ஆறாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு இன்னும் சொல்யூஷன் கிடையாது. அப்ப லிட்ரஸி ரேட்டை நீங்க இம்ப்ரூவ் பண்ண விமென் வில் பி கிவன் எனஃப் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ். இந்த நாலேஜ்னால அவங்க வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. திஸ் வில் எம்பவர் தெம். எம்பவர்மெண்ட் வில் கிவ் தெம் டிலேடு. ஒன்று டெசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று படிச்சு காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க, வேலை போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மேரேஜஸ் டிலே ஆக ஆரம்பிக்கும். இந்த டிலேடு மேரேஜஸ்னால 2 விஷயம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, குழந்தை பெற்றுக்கக்கூடிய தகுதிங்கிறது அந்த சின்ன வயசுல ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரீப்ரொடக்டிவோட ஃபர்ஸ்ட் ஸ்பேன் 25க்கு முன்னாடி வரைக்கும். 25க்கு அப்புறமாட்டி அந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதே கொஞ்சம் டிலேடாக இருக்கும். அப்போ ப்ரெக்னன்சிஸ் வந்துட்டு நிறைய அடிக்கடி நடக்காது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இந்த டிலேடு மேரேஜஸ் வருது அப்படிங்கிற சிஸ்டம்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா this will literally reduce the maternity mortality rate. ஏன்னா delayed marriages வரும்போது சின்ன பசங்க 16 years 17 yearsல கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்போ ஓரளவு ஹெல்தியா இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் தான் they'll get into pregnancy அப்படிங்கிற மாதிரியான situation. And India has to literally promote family planning issues. ஏன்னா ஃபேமிலி பிளானிங் ஏற்கனவே ப்ரொமோட் நல்ல விதமா பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா இன்னும் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா இன்னும் ஜாஸ்தியா ப்ரொமோட் பண்ண. அப்ப ஜாஸ்தியா ப்ரொமோட் பண்ணா மல்டிபிள் பிரெக்னன்சிஸ் வராது. பிகாஸ் ஆஃப் தட் விமனோட ஹெல்த் வந்துட்டு இட் வில் பி ஸ்டேபிள் அப்படிங்கிறது. இந்தியா இது எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்கா பண்ணாங்க அப்படின்னா India will definitely reach the targets stipulated by the National Health Policy as well as by the United Nations Sustainable Goal targets, and India will become an example for the world nations. இப்போதைக்கு பார்க்கும்போது quite ambitious. ஏன்னா 2030க்குள்ள 70க்கு ரெடியூஸ் பண்ணும், which means 13 numbers குறைக்கணும், which is highly ambitious as of now. இன்னும் இதை வந்துட்டு இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸை இன்னும் நல்ல குவாலிட்டேட்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ அண்ட் press the bell icon for notifications.